அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழீரம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழீரம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழீரம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலூர்ப்பு மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ் அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றீராகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், சிவராஜன் ஜான் ஸ்ரீராணி குழந்தை வரன் வேண்டியும், குடும்ப நலனுக்காகவும், ஆம்ஸ்டாங் ஐசக் குடும்பத்தினர் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும், மோரிஸ் மதுவிகா அன்னைக்கு நன்றீராகவும் கருத்துக்களுக்காகவும், குழந்தை அந்துவான் ஆண்மேலை பாட்சிக்காகவும், குளூனி சிபிஎஸ்இ பள்ளி ஆசிரியர்கள், அருள் சகோதரிகள், மாணவர்கள், பணியாளர்கள் நலனுக்காகவும் நன்றியறிதலாகவும் வளர்ச்சிக்காகவும், அலோஷியஸ் கொன்சாகா கன்னியர் இல்லத்திற்கு இறைவன் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாகவும் சபையின் வளர்ச்சிக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பீட்டர் செலின் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டியும், ஜோஸ்வின் லூயிஸ் நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஜோ பிரின்ஸ் நிக்கர்சன் நன்கு படிக்க வேண்டியும் வளர்ச்சியடையவும், வில்ஃப்ரட் டேனியல் ஏஞ்சலின் மரியா உடல்நலன் பெற்றமைக்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும், அமலநாதன் ரோசி மகன் ஜான் வலன்டோனி 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றமைக்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும், நிர்மலா திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும், ஜான் பிரைன் லாரா ஜெனிஃபர் புதுநன்மை மற்றும் காது குத்து விழா நன்கு முடிந்தமைக்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குழந்தைகளின் நலனுக்காகவும், ஜான் பிரைன் லாரா கல்லூரியில் இடம் கிடைத்தமைக்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் நன்கு படுக்க வேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வாழ்வுதல் புனிதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எங்கள் ஒளியும் மீட்புமான இறைவா, நலன்களுக்கெல்லாம் பிறப்பிடம் நீரே, எங்களுக்கு உம்முடைய ஆவியாம் கொடையை அளித்தருளும்.
அந்த ஆவியின் ஏவுதலால் நாங்கள் நன்மையானவற்றை தேர்ந்து தெளியவும் அவற்றை செயல்படுத்த ஊக்கம் பெறவும் அருள் தாரும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 20-39 வரை. அந்நாள்களில் ஆகாபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான். பொய் வாக்கினரையும் கர்மேல் மலையில் ஒன்று திரட்டினார். எலியா மக்கள் அனைவர் முன் சென்று, எத்தனை நாள் இருமனத்தோராய் தத்தளித்துக் கொண்டிருக்கப் போகிறீர்கள்? ஆண்டவர் தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால்தான் என்றால் அவர் பின்னே செல்லுங்கள். அப்பொழுது எலியா மக்களிடம், ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன்தான் எஞ்சியிருக்கிறேன். பாகாலின் பொய் வாக்கினரோ 150 பேர் இருக்கின்றனர். 2 காளைகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும், ஆனால் நெருப்பு வைக்கலாகாது. மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன், நானும் நெருப்பு வைக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள், நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார். மக்கள் அனைவரும் பதில் மொழியாக, நீ சொல்வது சரியே என்றார். பிறகு எலியா பாகாலின் பொய் வாக்கினரிடம், நீங்கள் அதிகம் பேராய் இருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள், ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு, பாகாலே பதில் தாரும் என்று கத்தினார். ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய பலிப்பீடத்தை சுற்றி ஆடலாயினர். நண்பகல் ஆயிற்று. எலியா அவர்களை கேலி செய்து, இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள், அவன் ஒரு தெய்வம். ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம். அவன் விழித்தெழ வேண்டியிருக்கும் என்றார். எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர். தாங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் ரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்து கொண்டார்கள். பிற்பகல் ஆயிற்று. அவர்கள் மாலை பலி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறிக் கொண்டிருந்தார்கள். ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை, கவனிப்பார் யாரும் இல்லை. அப்பொழுது எலியா எல்லா மக்களையும் நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார். உன் பெயர் இஸ்ரேல் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு உரைத்திருந்த பொருட்டு அவர் வழிவந்த குலங்கள் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை எடுத்தார். அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெயரில் ஒரு பலிபீடத்தை கட்டி அப்பலிபீடத்திற்கு சுற்றிலும் 2 உழவுக்கால் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டினார். அதன் பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். 4 குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகு கட்டைகள் மேலும் ஊற்றுங்கள் என்றார். அவர் 2ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 2ஆம் முறையும் அவ்வாறே செய்தனர். அவர் 3ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 3ஆம் முறையும் அப்படியே செய்தனர். எனவே தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது. மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார். மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தை அருகே வந்து, ஆபிராம், ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரேல் என்பவரின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நான் உன் வாக்கின்படியே செய்தேன் என்றும் என்று விளங்க செய்தருளும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே
ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி வந்து எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நிறையும் வரை செய்தது. இதை கடவுளின் மக்கள் அனைவரும் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருகிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகள் நான் கலந்துள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரித்தேன். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பாரும் அவரே. ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியே நான் அறிய செய்வேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்பொழுதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சீனாவிலே வாழ்ந்த புத்த பிட்சு சூகி என்கின்றவர் பல்வேறு மூலிகைகளை ஆராய்ந்து பலவிதமான நோய்களுக்கு மருத்துவ சிகிச்சைகளையும் மருந்துகளையும் கண்டுபிடித்தார். மயக்க மருந்து கொடுக்காமல், வலி இல்லாமல் பல்வேறு அறுவை சிகிச்சைகளையும் நடத்தி பல நோய்களை அவர் குணமாக்கினார். தாம் கண்டுபிடித்த இந்த மருத்துவ குறிப்புகளை எல்லாம் ஒன்று விடாமல் ஒரு புத்தகத்திலே, நோட்டிலே எல்லாவற்றையும் குறித்து வைத்து தமது சீடர்களிடம் கொடுத்தார். அவருக்கு இருந்த 3 சீடர்களும் இந்த மருத்துவத்துறையிலே ஆர்வமற்றவர்களாகவும் சரியாக இதை புரிந்து கொள்ள திறனற்றவர்களாகவும் இருந்தார்கள். எனவே அவருடைய மருத்துவ குறிப்பு பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்த முடியாமலே இருந்தது.
ஏறக்குறைய 5 நூற்றாண்டுகளுக்கு பிறகு போதி தர்மர் என்ற புத்த பிட்சு இந்த நூலை கைப்பற்றி அவை ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்து அதில் இருக்கின்ற உண்மைகளையும் அதில் பொதிந்துள்ள பொக்கிஷங்களையும் இந்த உலகிற்கு எடுத்து காட்டினார். மருத்துவத்துறையிலே ஒரு மாபெரும் புரட்சியே நிகழ்ந்தது எனலாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித அகுஸ்தினார் கூறுவதைப் போல புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடிலே பொதிந்திருக்கின்றது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலே ஒளி பெறுகின்றது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தி, புதிய ஏற்பாடு, ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் தம்மிலே நிறைவேறுவதாக எடுத்து கூறுகின்றார். பழைய ஏற்பாட்டின் பல்வேறு வார்த்தைகளையும் சட்டங்களையும் திருத்தி அவற்றுக்கு புதிய விளக்கம் அளித்து இறைவனுடைய திருவுளத்தை உலகிற்கு எடுத்து கூறினார். ஆனால் அவர் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் அவர் மேல் வைக்கப்பட்டன. ஓய்வு நாளிலே நலமளிப்பது, திருமண விளக்கிற்கு புதிய விளக்கத்தை தருவது, இறைவனை தந்தை என்று அழைப்பது, சட்டங்களை கை கழுவாமல் உண்பது என்று பலவிதமான சட்டங்களை மீறுவது என்றெல்லாம் இயேசுவின் மேல் பலவிதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த திருச்சட்டங்கள் ஒவ்வொன்றின் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, அதன் வழியாக இறைவன் விரும்புவது என்ன, இதன் வழியாக நாம் உண்மையாகவே கடைபிடிக்க வேண்டிய முறைகள் என்ன என்பதை இறையன்பிலும் பிறரன்பிலும் கலந்து இந்த புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டின் ஒரு முழுமையாக நிறைவாக அவர் தருவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு திருச்சட்டத்தை அழிக்கவோ அதை மாற்றவோ வரவில்லை. மாறாக ஆண்டவருடைய வார்த்தையை முழுமையாக நிறைவேற்ற நமக்கு கற்று தந்திருக்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வாழ்வு தரும் இந்த இறை வார்த்தையின் அர்த்தத்தை, அதனுடைய நோக்கத்தை உண்மையாக புரிந்து கொண்டு கடைபிடிப்போம். ஆண்டவருடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமென். பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றே, காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவார். முழு மனதுடனே சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து போடுக்கும் இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புரட்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை நடைபெற்ற நலனுக்காகவும் முதல் கையெழுத்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. மகத்துவமிக்க இறைவா, நாங்கள் நிறைவேற்றும் இந்த திருப்பலியை கருணையுடன் கண்ணோக்கும். நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை ஏற்று எங்களுடைய அன்பை வளர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதரை படைத்தது போல இரக்கத்துடன் அவர்களை சீர்படுத்தவும் திருவுளமானீர். எனவேதான் படைப்புகள் எல்லாம் உமக்கு அடிபணிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு போற்றுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரு மனதோராய் உம்மை வாழ்த்துகின்றனர். ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் என்றென்றும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூளையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். இறைவனாக கிறிஸ்துவ நிரப்பை மொய்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழுதரம் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் திருநம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அலையான வாழ்வில் தலைமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
கைவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். வர நான் தகுதியற்றவன், சொல்லியறோம் நமடையும். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்து நிறுத்திய வாழ்வளிப்பதாகும். இடமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே. என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே. என் அருகில் இடமிருந்து வழி நடத்துமே. எழுந்து வாருமே. என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே. என் அருகில் நிறமிருந்து வழி நடத்துமே. ஜெபம். மூவர் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். மதுமாட்சியை விளங்க உமது வார்த்தை அறிவிக்கப்பட உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரில் கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். மது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல
நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஜெபிப்போமாக. நீதிமான்களை என்று பாவிகளையே அழைக்க வந்த இயேசுவின் தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு தந்த இந்த உணவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது திருமகனின் சகோதர சகோதரிகளாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மாமரை புகழும் மறை என்னும் மலரை மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மறை என்னும் மலரை மாதரின் மாமணியே. அமளியாய் உதித்து அலங்களை மிதித்து அவனை காத்த ஆரணங்கே. அமளியாய் உதித்து அலங்களை மிதித்து அவனை காத்த ஆரணங்கே. ஒருவெல்லோ இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மறை என்னும் மலரை மாதரின் மாமணியே. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரம், மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் இரட்சணியமாயிரம், புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்கள் இரட்சியம். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.